முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. நாம் வாழும் வாழ்க்கை முன் செய்த வினை பொறுத்தே அமையும். துறவர்தான் இருக்கிறான். முன் செய்த நல்வினை இருந்தால்தான் ஞானம் சித்தி பெற முடியும். அவர் கொங்கண மகர் சொல்வார், நந்தவனத்திலே ஜோதி உண்டு, இல்லை நத்தினை பேருக்கு நெல்லும் உண்டு. விந்தையாய் வாழையை பூசிக்கவும் முன்னால் விட்ட குறை வேணும் வாழை பெண்ணார். முன் செய்து நல்வினை இருந்தால் தான் அது அமையும், இல்லைன்னா ஞானமும் கைகூடாது. கடைசி நேரத்தில் ஒன்று காமத்தால் அழிவான் அல்லது கோபத்தால் அழிவான். கடைசி நேரத்தில் நிலை தடைபட்டு போகும். ஞானமும் அப்படி தான். சில மன்னர்கள் இருப்பார்கள், ஞான வாழ்க்கையும் அப்படி தான். முன் செய்து நல்வினை இருந்தாலும் சித்தி பெற முடியும், என்றால் பாடுபட்டு வைக்க வேண்டியதான், பயனில்லை. ஆக தர்மம் செய்ய நினைக்கலாம், பிள்ளைகள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் தர்மம் செய்யவும் முடியாது. பொருள் ஈட்டலாம், தர்மம் செய்து புண்ணியத்தை பெறலாம் என்றாலும் வீட்டில் ஒத்துழைப்பு இருக்காது, அதுவும் தடைப்பட்டு போகும். சில முடி சூட்டுவார்கள். சில பேர் என்ன செய்வார்கள், 100க்கு 3 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கி எம்எல்ஏ ஆவார்கள். எம்எல்ஏ ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கடன் வாங்கியிருப்பார்கள். எப்படி எம்எல்ஏ ஆகணும்னு ஏதோ செய்து கொள்ள ஏதோ செய்யலாம்னு நினைப்பார்கள். எம்எல்ஏ போய் ஒரு 2-3 மாதம் ஆட்சியை கழிச்சிருவான். கடைசியில் எம்எல்ஏ பதிவும் போய் கடைசியில் கடன் சும்மா வந்துடும். அப்படி ஒரு வாழ்க்கை. சில பேர் திட்டமிடுவார்கள், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும்னு நினைப்பார்கள், கை கூடாது. சில பேர் சென்ற ஆண்டு இந்த ஆண்டோட விவசாயத்தை நல்ல 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 விளைச்சல் தான். கடைசி அறுவடை நேரத்தில் பெருமழை பெய்து வீடுக்கு நெல் வரவில்லை. அது உள்வினை, முன் செய்த வினைப்பயன். ஆக எதை எடுத்தாலும் அவரோட வினைக்கேற்ற மாதிரி அமையும். சில பேர் அந்த காலத்தில் முடி சூட்டுவார்கள். குறுநில மன்னராக இருந்தாலும் சரி, அது பெருநில மன்னராக இருந்தாலும் சரி, அது பெரும் படை உள்ளவனாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை புரிஞ்சவனும் வீர உணர்ச்சி உள்ளவனும் சிறந்த யுத்த பயிற்சி உள்ள மன்னனாக இருந்தாலும் சரி, முடி சூட்டு விழா நடக்கும். பக்கத்து எதிரி நாட்டு என்ன சிவான் முடிச்சு விட்டு நடக்குதா என்று மாலைக்குளம் தலை விட்டுருவான். காலையில் முடிசூட்டி விழா, மாலையில் தலைக்கீழ ஒன்று இருக்கு. அதுவும் வினைப்பயன். ஆக திருமணம் செய்வதாலும் சரி, சாப்பிடுவதாலும் சரி, வீடு கட்டுவதாலும் சரி, வீடு அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, முன்சே நல்வினை இருந்தால் கைகொள்ளும். இவன் சொல்லுவான், அடுத்த நாட்டு மன்னன் முடிசூட்டு விழா முடிசூட்டு இன்று மாலை அஸ்தமைக்கிறதுக்குள்ள அவனை கொண்டு விடுவன்றான். அதே மாதிரி அவனை கொண்டு விடுவார்கள். ஆக மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முன் செய்த வினைப்படி தான் நடக்கும்.